साथियों, इंडी अलायंस के लोग ये भी कहते थे कि पैंडेमिक में हमारी इकोनॉमी ठप हो जाएगी, लेकिन केंद्र सरकार ने एमएसएमई को उसी दौर में 2 लाख करोड़ रुपए की तुरंत सहायता दी। उसकी वजह से कोयम्बतूर जैसी जगहों पर काम करने वाली हजारों एमएसएमई बंद होने से बची, लाखों युवाओं का रोजगार बचा। நண்பர்களே, இந்தி கூட்டணியில வெறும் தொற்று நோயை பற்றி மட்டும் அவங்க எள்ளி நகையாடவில்லை. அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் பொருளாதாரமும் சீர்குலைந்துவிடும் அப்படின்னு அவங்க ஒரு ஆர்வம் சொன்னாங்க. ஆனா அந்த கடுமையான காலகட்டத்தில் நாட்டில் இருக்கிற சிறு குறு தொழில்களை காப்பாற்றுவதற்காக எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு 2 லட்சம் கோடி நிதி உதவியை பாஜக அரசு வழங்கியது. அதனாலதான் இந்த கோயம்புத்தூர் பகுதியில் இருக்க தொழில் நகரமான கோயம்புத்தூர் பகுதியில் ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் காப்பாற்றப்பட்டன. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. तमिलनाडु में इतना पोटेंशियल है, इतना टैलेंट है, लेकिन जब से डीएम की सरकार आई है, इन सबको इग्नोर किया जा रहा है। कोयम्बटूर रीजन की टेक्सटाइल इंडस्ट्री कितनी फेमस है, डीएम की सरकार पावर टैरिफ बढ़ाकर इस इंडस्ट्री को तबाह करने में, वीवर्स की जिंदगी तबाह करने में जुटी हुई है। इनके करप्शन से भी तमिलनाडु की हर इंडस्ट्री परेशान है। நண்பர்களே, தமிழ்நாட்டில் நான் பார்க்கிறேன், இங்க ஏராளமான திறமையும் மனித ஆற்றலும் மிகுந்து இருக்கிறது. இந்த திமுக அரசு இப்படி மிகுந்து இருக்கிற மக்கள் சக்தியையும் ஆற்றலையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கோயம்புத்தூர் பகுதியில் ஜவுளி தொழில் மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசு என்ன செய்யணும்? அந்த ஜவுளி தொழிலை காப்பாற்றுவதற்கு பதிலாக அதிகமான மின்சார கட்டணத்தை சுமத்தி அந்த தொழிலை நடக்க விடாமல் செய்கிறது. அதை முடக்கும் வகையில் மின் கட்டணங்களை எல்லாம் உயர்த்தி வருகிறது. அவர்கள் ஊழலை தொடர்ந்து செய்வதற்காக அதுல வர்ற இழப்பை எல்லாம் மக்கள் மீது திணிக்கிறார்கள். देश आज मेक इन इंडिया की तरफ बढ़ रहा है, लेकिन डीएमके उन लोगों के साथ खड़ी है जो देश में इन्वेस्टमेंट को खत्म करना चाहते हैं। अपनी इस राजनीति से ये लोग सबसे ज्यादा नुकसान तमिलनाडु का कर रहे हैं। बीजेपी सरकार तमिलनाडु में इस रीजन में डिफेंस कॉरिडोर बना रही है। इसका लाभ कोयम्बटूर को भी मिलेगा। क्या इंडी अलायंस की मानसिकता से कभी डिफेंस कॉरिडोर बन भी पाता? क्या कोई इन्वेस्टर हमारे देश में, हमारे तमिलनाडु में आता? நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நாடு மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த முதலீடுகளை எல்லாம் நடக்க விடாமல் முடக்க நினைக்கிறது திமுக அரசு. அப்படிப்பட்ட நபர்களோட தான் அவங்க தோழமை பாராட்டுறாங்க. திமுக தன்னுடைய சொந்த சுய லாபத்திற்காக தமிழகத்திற்கு அதிகபட்ச கேட்டை விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் பாஜக அரசு தான் இதோ இந்த கோவை பகுதியில் ஒரு பாதுகாப்பு வழித்தடத்தை, டிஃபென்ஸ் காரிடோர் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இதனால மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய லாபம் இந்த பகுதிக்கு கிடைக்க இருக்கு. ஆனா இந்தி கூட்டணிக்காரங்க இதெல்லாம் செய்வாங்களா? அவங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு தோணி இருக்குமா?
யாராவது முதலீட்டாளர்கள் முன் வந்திருப்பார்களான்னு நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். साथियों, देश में जब दिल्ली में कांग्रेस सरकार थी, राज्यों के साथ इस आधार पर भेदभाव होता था कि कहां किस पार्टी की सरकार है। लेकिन एनडीए सरकार सबका साथ सबका विकास के विजन पर काम कर रही है। हम कहते हैं विकसित भारत के लिए विकसित तमिलनाडु। इसलिए हमने पिछले 10 सालों में तमिलनाडु के डेवलपमेंट के लिए लाखों करोड़ रुपए लगाए हैं। நண்பர்களே, நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்ப மாநிலங்களை எல்லாம் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? இது நம்ம ஆட்சி, நம்ம கட்சியோட ஆட்சியா எதிர்கட்சியோட ஆட்சியா எந்த ஆட்சிங்கிறத வச்சுதான் மாநிலத்தின் உறவுகள் தீர்மானிக்கப்பட்டன. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்ல. என்டிஏ ஆட்சி நடக்குது. இங்க சப்கே சாத் சப்கா விகாஸ் என்று யார் ஆட்சியாக இருந்தாலும் அந்த மாநிலத்தின் உயர்வுக்காக மத்திய அரசு பாடுபடுகிறது. வளர்ந்த இந்தியாவுக்காக வளர்ந்த தமிழ்நாடு தான் உதவ முடியும். ஒவ்வொரு மாநிலம் உயர்ந்தால்தான் மொத்த தேசமும் உருவாகும் என்று இந்த அரசு நம்புகிறது. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் பல லட்சம் கோடி ரூபாய்களை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. हम कोयम्बटूर सहित तमिलनाडु में 2 शहरों में मल्टी मॉडल लॉजिस्टिक पार्क बना रहे हैं। एनडीए सरकार ने देश में वंदे भारत ट्रेनें चलाई तो कोयम्बटूर को भी 2 वंदे भारत ट्रेनें दी। यहां एम्प्लॉयमेंट अपॉर्चुनिटीज के लिए, लोगों की सुविधा के लिए पोल्लाची से कोयम्बटूर तक नेशनल हाईवे भी बनाया गया। அன்பர்களே, கோயம்புத்தூர் உட்பட தமிழ்நாட்டின் 2 முக்கியமான நகரங்கள்ல மாதிரி தளவாட பட்டறை பூங்காக்கள், இதனால தொழில் வளர்ச்சி மிகவும் வேகமாக முன்னேறக்கூடிய வாய்ப்பினை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது பாஜக அரசு. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வந்தே பாரத்னு ஒரு சிறப்பு வாய்ந்த ரயிலை அனுப்புகிறது. நம்ம கோயம்புத்தூர் பகுதிக்கும் 2 வந்தே பாரத் ரயில்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதே போல தொழில் வாய்ப்பு எல்லாம் முன்னேற்றம் நடக்கணுங்கிறதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு தேசிய நெடுஞ்சாலை விரைவு நெடுஞ்சாலையாக இப்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. साथियों, डिस्क्रिमिनेशन और डिवीजन का जो खतरनाक खेल कांग्रेस देश में खेलती है, वही खेल डीएमके तमिलनाडु में खेलती है। आप जल जीवन मिशन का उदाहरण देखिए। केंद्र सरकार ने योजना शुरू की, हमने देश के करोड़ों घरों को वाटर कनेक्शन दिया, लेकिन डीएमके सरकार पानी कनेक्शन देने में भी पहले ये देखती है कौन इनकी पार्टी का कार्यकर्ता और वोटर है। कोयम्बटूर जैसे शहर में कई जगहों पर आज भी कई दिन में केवल 1 बार पानी आता है। நண்பர்களே, நாட்டில் இந்த காங்கிரசின் இண்டி கூட்டணி காட்டுற பாரபட்சம், பிரிவினைவாதம் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் திமுக அதே பாரபட்சம், அதே பிரிவினைவாதம் என்ற விளையாட்டை அதுவும் தொடர்கிறது. இது ரொம்ப ஆபத்தானது. ஜல் ஜீவன் மிஷன் வீட்டு தேடி வந்து உங்களுக்கு எல்லாம் தண்ணீர் கிடைக்குது இல்லையா, அப்படி ஒரு திட்டத்தை நாம உருவாக்குறோம். தமிழ்நாட்டிற்கும் கோடிக்கணக்கான வீடுகளுக்கு அந்த திட்டத்தை கொடுக்கிறோம். ஆனா இந்த திட்டம் வந்தோன்னு இந்த திமுக அரசு என்ன செய்யுது? முதல்ல நம்ம கட்சிக்காரங்க யாரு, திமுக இருக்கவங்க யாருன்னு பட்டியல் எடுத்து அவங்களுக்கு சாதகமா தான் கொடுக்குது.
இன்னைக்கும் இதே கோவை பகுதியில் பல இடங்கள்ல 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் குடிக்கவே தண்ணி கிடைக்குதுங்கிற ஒரு செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கிறது. डीएमके हमेशा से हेट और डिवीजन वाली राजनीति करती है. डीएमके का फोकस कभी भी तमिलनाडु का विकास नहीं रहा है. लेकिन मैं ये विश्वास दिलाता हूं, एनडीए सरकार अपने तीसरे कार्यकाल में कांगो रीजन और नीलगिरीज के विकास के लिए और तेजी से काम करेगी. இது மோடியின் கேரண்டி. நண்பர்களே, திமுக எப்பவுமே ஒரு வெறுப்பு அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறது. திமுகவின் கவனம் எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சியின் மீது இருந்ததில்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு உறுதி அளிக்கிறேன், என்டிஏ அரசாங்கம் 3வது முறையாக ஆட்சி அமைத்து செயல்படும் போது இந்த கொங்கு மண்டலத்தின் வளர்ச்சிக்காகவும் நீலகிரியின் வளர்ச்சிக்காகவும் இன்னும் வேகம் காட்டி விரைவாக செயல்படுவோம் என்று உறுதியளிக்கிறேன். साथियों, डीएमके और इंडी अलायंस के लोग तुष्टीकरण के अलावा और कुछ कर ही नहीं सकते. यहीं कोयम्बटूर में हमारे पवित्र संगमेश्वरा मंदिर में आतंकवादी हमला हुआ था, लेकिन डीएमके सरकार कट्टरपंथियों पर लगाम लगाने के जगह उन्हें बढ़ावा दे रही है. நண்பர்களே, இந்த திமுகவினரும் இந்தி கூட்டணியினரும் நான் சொல்றது மாதிரி எதிர்ப்பு அரசியல், வெறுப்பு அரசியல், இதை தவிர உருப்படியா எதையுமே செஞ்சதில்லை. பாருங்க, நம்ம கோயம்புத்தூர்ல புனிதமான சங்கமேஸ்வரர் கோவில்ல தீவிரவாத தாக்குதல் நடைபெறுகிறது. ஆனால் அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய மாநில அரசு அதற்கு பதிலாக அந்த தீவிரவாதிகளை காப்பாற்றுவதற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறது. साथियों, अयोध्या में राम मंदिर का भव्य निर्माण होता है. ये लोग उसका भी विरोध करते हैं. मैं तमिलनाडु में भगवान राम से जुड़े स्थानों पर आता हूं, इन्हें उससे भी तकलीफ होती है. ये लोग तो सनातन धर्म को समाप्त करने की धमकी दे रहे हैं. नए संसद भवन में तमिलनाडु की संस्कृति से जुड़े पवित्र सेंगोल की स्थापना होती है. डीएमके उसका बायोलोकल करती है. நண்பர்களே, அயோத்தியில பிரம்மாண்டமான ராமர் கோயில் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அதோட பிராண பிரதிஷ்டை திறப்பு விழாவையும் இந்த இந்தி கூட்டணி அரசு எதிர்க்கிறது. தமிழ்நாட்டில் ராமர் கோயில் தொடர்புடைய நிறைய புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் நான் போனேன் அந்த பிரதிஷ்டைக்கு முன்னாடி. ஆனால் அப்படிப்பட்ட புண்ணிய தலங்களுக்கு செல்வது கூட இங்கு இருக்கும் திமுகவிற்கு மிக சிரமமாக இருக்கிறது. ஏன்னா அவங்க சனாதன தர்மத்தையே ஒழிக்கப் போவதாக மிரட்டிக் கொண்டிருக்கிறார்கள். புதிய பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாட்டோட தொடர்புடைய செங்கோலை நிறுவுவதற்காக ஒரு மிகப்பெரிய பணி எடுக்கும் போது அது தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக கூட புறக்கணிக்கிறது.